குட் பேட் அகலி இந்த படத்துல என்ன கதை இருக்குன்னு ஏகே ஓகே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதான் அந்த படத்துல ஏகேன்னு இருக்கிற அந்த பேருக்காகவே ஏகே ஓகே சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படத்துல அஜித்தோட இன்ட்ரோ மட்டும் தான் பில்டப் ஆயிருக்குன்னு பார்த்தா படம் ஃபுல்லாவே அஜித்தோட புராணம் தான். படத்துல ரெஃபரன்ஸ் வைக்கலாம், ஆனா படம் முழுக்க ரெஃபரன்ஸ் வச்சிருந்தா அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் ரசிப்பாங்க. காமன் ஆடியன்ஸை பத்தி ஆதிக்க ரவிச்சந்திரன் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அஜித் சார் நடக்கிறதெல்லாம் ஸ்டைலாவும் மாசாவும் தான் இருக்குன்னு, அதுக்குன்னு விடாமுயற்சியில தொடர்ந்து குட் பேட் அகலி வரையுமே அவர் நடக்க வச்சா எப்படி? படம் முழுக்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு என்ன வைப் கொடுக்கணுமோ அதை தரமா செஞ்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ரெஃபரன்ஸோட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இவங்க நல்ல ஒரு கதையும் திரைக்கதையும் அமைச்சிருந்தா இந்த படம் தரமா இருந்திருக்கும். படம் முழுக்க ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் படம் ஃபுல்லாவே வருவாங்க. மத்தபடி இந்த ஜாக்கி ஷெரீப், பிரபு சார் எல்லாமே இந்த படத்துக்கு சுத்தமா யூஸே இல்ல. கிறிஸாக்கு ஏகே மேல என்ன கோவம்னு தெரியல. விடாமுயற்சியிலும் சரி, குட் பேட் அகலிலும் சரி, அவரை பக்கத்திலேயே நெருங்கி விட மாட்டேன்றாங்க. முழுக்க இந்த படம் அஜித் சார் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த மேக்கிங் போடுவாங்க. அந்த படத்தை விட இந்த மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏகேவை பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். அது என்னன்னா, மங்காத்தாக்கு அப்புறம் எங்க ஆள் படம் இதுதான்ப்பா, குட் பேட் அகலி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே போதும். டாடா பாய்.